2 மடங்காக உயர்ந்த உதவித்தொகை சட்டப்பேரவையில் தமிழக அரசு சூப்பர் அறிவிப்பு. தமிழக சட்டப்பேரவையில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. கோவையில் தமிழ்த்தாய் சிலை நிறுவப்படும். தமிழறிஞர்களுக்கு உதவித்தொகை உயர்வு. உலக தமிழாராய்ச்சி நிறுவன மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டுள்ளன. தமிழக சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை கூட்டத்தொடர் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தினந்தோறும் ஒவ்வொரு துறை மீதான மானிய கோரிக்கை தாக்கல் செய்யப்பட்டு விவாதம் நடத்தப்பட்டு புதிய அறிவிப்புகளும் வெளியிடப்படுகிறது. அந்த வகையில் இன்று தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதில் தாய்மொழி தாய்நாடு என்று பெருமிதமாக சொல்லும் வண்ணம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய தலைமையில் 2010ஆம் ஆண்டு கோவையில் செம்மொழி மாநாடு நடைபெற்றது. அந்த மாபெரும் விழாவினை எந்நாளும் நினைவில் கொள்ள வகையிலும் தமிழின்மைக்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் முகமாகவும் கோவையில் உள்ள செம்மொழி பூங்காவில் தமிழ்த்தாய் சிலையும் நிறுவப்படும். தமிழ்த்தாய் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் பற்றுக்கொண்டு ஆற்றிய அளப்பரிய பங்களிப்பினை போற்றும் விதமாக தற்பொழுது திங்கள்தோறும் வழங்கப்படும் உதவித்தொகையினை தமிழறிஞர்களுக்கு 4500 7500ஆகவும், அகவை முதிர்த்த தமிழறிஞர்களுக்கு 3500 7500ஆகவும், எல்லை காவலர்களுக்கு 5500 7500ஆகவும் உயர்த்தி வழங்கப்படும். இதற்கென தொடர் செலவினமாக ரூபாய் 3,90,60,000 கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. Oh.